ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்பர் கவுண்ட், ஆட்டோ நம்பர் கவுண்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர் கவுண்ட் பார்த்திங்கன்னா 0லேருந்து நம்ம எவ்வளோ நம்பர் வேணுமோ அந்த அளவுக்கு கவுண்ட் வந்து ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட் போயிட்டு பேஜஸ், ஆல் பேஜஸில் போயிட்டு, ஸோ உங்களுக்கு எந்த பேஜில் வேணுமோ அந்த பேஜை வந்து எடிட் வித் எலமெண்டார் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆஃப்டர் தட் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். ஸோ கீழே வந்துட்டு நீங்கள் இப்போ புதுசாக ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு இன்பிட்வீனில் எங்கேயோ வேணும் கண்டெய்னரில் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய விட்ஜெட்டில் போய்ட்டு சர்ச் விட்ஜெட்டில் கவுண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ கவுண்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோடனையும் இந்த விட்ஜெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு நியூ லே அவுட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணது பிறகு, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு எனக்கு அந்த கவுண்டர் வரணும் அப்படிங்கன்னா, ஸோ விட்ஜெட்டில் போய்ட்டு கவுண்டர் அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணோன்னே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இந்த கவுண்ட் நம்பர் எப்படி நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் எடிட்டில் வந்துட்டு கவுண்டரில் வந்து ஸ்டார்டிங் நம்பர் 0ல் இருக்கணும், எண்டிங் நம்பர் நம்ம எவ்வளோ ரெக்யர்மெண்ட்டோ அவ்வளோ ரெக்யர்மெண்ட்டை கொடுத்துட்டு ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா இது வந்து ஆட் ஆன் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு கவுண்டர் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா இந்த மாதிரி விட்ஜெட் வந்து அவைலபிளாக டிஃபால்ட்டாக இருக்கும். அது மூலியமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.